ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது டாபிக்கான ராயல்டிஸ். ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பழைய காலத்து டெக்னிக். இப்போல்லாம் ராயல்டிஸே கிடையவே கிடையாது. நெஜர் சிஸ்டமில் ராயல்டிஸே கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட்ல நமக்கு வந்து வச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டோட ஓனர் வந்து அந்த லேண்டை விற்கல. அந்த லேண்ட்ல திங்ஸோ இல்ல ஆக்டிவிட்டிஸோ பண்றதுக்கு ஒரு ரைட்ஸ். ஃபார் சிம்பிளா சொன்னா சேல் ஆஃப் அன் அசெட்னு சொன்னா அது வந்து சேல்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, ரைட் டு யூஸ் த அசெட். ஒரு அசெட்டை யூஸ் பண்றதுக்கான ரைட்டை மட்டும்தான் கொடுக்குறாரு ஓனர். அதுக்கு பேர் தான் வந்து ராயல்டி. ஒரு பர்சனுக்கு ஓனர் ஒரு பொருளை வந்து யூஸ் பண்றதுக்கான ரைட்ஸை கொடுத்தா அதுக்கு பேர் தான் வந்து ராயல்டி. இதுல வந்து நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு டேர்முக்கும் மீனிங் என்னன்னு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் ரெண்ட். மினிமம் ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவலி அக்ரீடு பீரியாடிக்கல் மினிமம் அமௌண்ட். அந்த பர்டிகுலர் லேண்டை யூஸ் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. 1 lakh per year, 20 lakh per year, 30 lakh per yearனு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு அக்ரி பண்ணிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற அமௌண்ட் தான் வந்து மினிமம் ரெண்ட். ஆக்சுவலா எவ்வளவு வந்து அக்ரி பண்ணிருக்காங்க. சிம்பிளா நம்ம உங்களோட ஒரு சிஎம்ஏ டேர்ம்ல சொன்னோம்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கம்பெனி கொடுத்த டார்கெட். ஆனா இவங்க ஒரிஜினலா அச்சீவ் பண்ணலன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இவங்க ஒரிஜினலா பே பண்ண ரெண்ட் கிடையாது. எவ்வளவு அக்ரி பண்ணிருக்காங்களோ அந்த ரெண்ட்டுக்கு பேர் தான் மினிமம் ரெண்ட். ஆக்சுவலா எவ்வளவு இவங்க பே பண்றாங்க அதுக்கு பேரு ராயல்டி பேயபிள். ஏன் வந்து ரெண்ட் பேயபிள்னு சொல்லாம ராயல்டி பேயபிள்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல வந்து லேண்டுக்கு அவங்க கொடுக்கறது வந்து ரெண்ட் கிடையாது. ஒரு ஹவுஸ்ல வந்து ஒரு பர்சன் ஸ்டே பண்றாங்கன்னா ரெண்ட் பே பண்றாங்கன்னு சொல்லலாம். இந்த லேண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி பெரிய பிசினஸ் நடத்தலாம், கமர்ஷியல் மால் நடத்தலாம், இல்ல தோண்டி அதுல இருந்து தங்கத்தை எடுக்கலாம், வைரத்தை எடுக்கலாம், தண்ணி எடுக்கலாம். இது எல்லாமே என்னது, இவங்க யாரு வந்து அந்த இடத்துல லேண்டை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அப்படி இருக்கிற பட்சத்துல இது வெறும் ரெண்ட் கிடையாது, அதுக்கு பேரு ராயல்டி. இவர் எவ்வளவு ஒரிஜினலா பே பண்றாரோ அதுக்கு பேரு ராயல்டி. எவ்வளவு அக்ரி பண்ணிருக்காங்களோ அதுக்கு பேரு மினிமம் ரெண்ட். ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு அக்ரி பண்ணிருக்காங்க, இவர் எவ்வளவு பே பண்ணிருக்காரு, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ஷார்ட் ஒர்க்கிங். எப்போ அது ஷார்ட் ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னா, அக்ரி பண்ணதை விட பே பண்ணது வந்து அவர் வந்து கம்மியா பண்ணிருக்காரு. நார்மல் தானே. ஷார்ட்னா என்ன, கம்மி. ஸோ பே பண்ண அமௌண்ட் கம்மியா இருக்குன்னா ஷார்ட் ஒர்க்கிங். பே பண்ண அமௌண்ட் அதிகமா இருக்குன்னா அதுக்கு பேரு எக்ஸஸ் ஒர்க்கிங். ஷார்ட் ஒர்க்கிங்னா பே பண்ண அமௌண்ட் கம்மியா இருக்கு, எக்ஸஸ் ஒர்க்கிங்னா பே பண்ண அமௌண்ட் அதிகமா இருக்கு. அடுத்தது கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட்ங்கிறது ராயல்டிக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஈவன் தோ வந்து ராயல்டி அவங்க யூஸ் பண்ணாலும் சரி, லேண்டை யூஸ் பண்ணலைனாலும் சரி, ஒண்ணுமே பண்ணாம பெருசா போட்டு வச்சிருந்தா கூட பிக்சடா வந்து ஒரு ஹாஃப் இயர்லியோ இல்ல வந்து ஆனுவல் ரெண்டோ பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட். கிரவுண்ட் ரெண்ட்ங்கிறது பிக்சட் ரெண்ட். சிம்பிளா சொன்னா பிக்சட் காஸ்ட். நம்ம யூஸே பண்ணலைனாலும் அந்த காஸ்ட் வரும்னு சொல்லி பார்த்திருப்போம். அதே தான் இங்க வந்து கிரவுண்ட் ரெண்ட் இல்லைன்னா சர்ஃபேஸ் ரெண்ட். அண்ட் நம்ம we are coming to the most important topic. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல சம் வர்றதுக்கான ஒரு பார்ட்டும் கூட. ரெக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ல சம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் ஒர்க்கிங் பார்த்தோம். ஷார்ட் ஒர்க்கிங்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம பே பண்ணிருக்கிற ராயல்டி அமௌண்ட் வந்து எக்ஸஸ் ரெண்ட், சாரி மினிமம் ரெண்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாரி, கம்மியா இருக்குன்னா அதுக்கு பேர் ஷார்ட் ஒர்க்கிங் சொல்லி பார்த்தோம். சப்போஸ் நம்ம சில கேசஸ்ல எக்ஸஸ் ஒர்க்கிங் வந்திருந்திருக்கு, நம்ம ஆக்சுவலா பண்ண வேண்டிய மினிமம் ரெண்டை விட அதிகமா பே பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்கமிங் இயர்ஸ்ல 1 or 2 இயர்ஸ்க்கு பின்னாடி நம்ம கம்மியா பண்றோம் இல்லையா, அந்த கேசஸ்ல என்ன பண்ணிக்கலாம், அதிகமா பண்ணதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மினிமம் ரெண்ட் அக்ரி பண்ணதை விட நான் அதிகமா உங்களுக்கு பே பண்ணிருக்கேன், அதனால நான் என்ன பண்றேன், இந்த வருஷம் வந்து அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் வந்து ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் ராயல்டி அகைன்ஸ்ட் ஷார்ட் ஒர்க்கிங். ஒரு வருஷத்துல வந்திருக்கிற எக்ஸஸ் ராயல்ட்டிய இன்னொரு வருஷத்துல வந்திருக்கிற ஷார்ட் ஒர்க்கிங் கூட அட்ஜஸ்ட் பண்ற கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங். இது எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எக்ஸஸ் பேமெண்ட் டன்னை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இதை வந்து ஒரு ரீஃபண்ட்னு கூட சொல்லலாம். தெரியாம நம்ம 100 ரூபாய் பண்ற இடத்துல 120 பண்றோம்னா 20 திரும்ப வாங்குறோம் இல்லையா, அந்த கேஸ் தான் இங்க. பண்ணதை விட அதிகமா நம்ம கொடுத்துட்டதுனால எக்ஸஸ் பண்ணதை நம்ம வந்து திரும்ப ரெக்யூப் பண்ணிக்கிறோம். அந்த ரெக்யூப்புக்கு பேர் தான் ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். எவ்வளவு வருஷத்துக்குள்ள பண்ணணும், 2 டைப் இருக்கு. பிக்சட் ரைட்டு, ஃபிளக்சுவேட்டிங் ரைட்னு சொல்லி 2 டைப் இருக்கு. பிக்சட் ரைட் அப்படின்னா எந்த வருஷம் வந்து நம்ம லீஸ் எடுத்திருக்கோம், அந்த லீஸ்ல இருந்து பிக்சடா 3 வருஷம், எந்த வருஷம் வேணும்னாலும் வந்து ஷார்ட் ஒர்க்கிங் வந்திருக்கலாம், எந்த வருஷம் வேணாலும் நம்ம எக்ஸஸ் ரெண்ட் பே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா
நம்ம அதை கிளைம் பண்றோம் பாத்தீங்களா ரெக்யூப்மெண்ட், அது வந்து லீஸ் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து பிக்ஸடா 3 வருஷம். நீங்க எந்த வருஷம் 2வது வருஷம் பண்ணாலும் 3 வருஷம் தான், 3வது வருஷம் பண்ணாலும் 3 வருஷம் தான். அதுக்கு பேர் வந்து பிக்ஸட் ரேட். பிளக்சுவேட்டிங் ரேட் அப்படின்னா எந்த வருஷம் வந்து நமக்கு வந்து அதிகமா பே பண்ணிருக்கோமோ அதோட நெக்ஸ்ட் ஃபாலோயிங் இயர். இப்ப சப்போஸ் 2009ல வந்து நான் வந்து அதிகமா பே பண்ணிருக்கேன், ஒரு 1000 ரூபாய் அதிகமா பே பண்ணிருக்கேன்னா அதை நான் 2010க்குள்ள ரெக்யூப் பண்ணிடணும், அதுக்கு மேல பண்ணிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் வந்து ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங். இதே இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லீஸ் பீரியட் வந்து 2005, நமக்கு வந்து ஷார்ட் ஒர்க் இதுல எக்ஸஸ் பே பண்ணது 2007, அதை 2008க்குள்ள நம்ம பே பண்ணிருந்தோம். என்ன லாஜிக்னா 2005ல இருந்து 3 இயர்ஸ் தான் நமக்கு கணக்கு. இதெல்லாம் நான் எந்த வருஷமாவும் இருந்துட்டு போட்டும், நமக்கு பிக்சட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல லீஸ் எடுத்திருக்கோமோ அந்த லீஸ் பீரியட்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடணும், அதை நம்ம ரெக்யூப் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் வந்து பிக்சட் ரைட். எந்த வருஷம் நமக்கு எக்ஸஸ் ரெண்ட் பே பண்ணிருக்கோமோ அதோட நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நமக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு பிளக்சுவேட்டிங் ரைட்ஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு சம்முக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 கேஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஆக்சுவல் ராயல்டி வந்து கம்மியா இருக்கு. ஆக்சுவல் ராயல்டி கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து ஷார்ட் ஒர்க்கிங் அர்த்தம். ஆக்சுவல் ராயல்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், எக்ஸஸ் ஒர்க்கிங் அர்த்தம். சோ ஷார்ட் ஒர்க்கிங்க்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போட போறோம், எக்ஸஸ் ஒர்க்கிங்க்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போட போறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின். திரும்பவும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வர சொல்லுவேன். பார்க்காதவங்க ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னல் என்ட்ரி ஈஸிலி அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரியும் நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா, எப்படி நான் இனிஷியலா ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு லாஜிக் சொல்லி கொடுத்தேன். வெளியே போச்சுன்னா 2ல போடுங்க, உள்ள வந்துச்சுன்னா பைல போடுங்க, ரீசன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே லாஜிக்ல தான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஜேர்னல் என்ட்ரி அது எந்த லெசனா இருந்தாலும் சரி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எதுவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போற மெத்தட் வந்து எதுலையுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. சோ அந்த வீடியோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு ஜேர்னல் என்ட்ரி போட தெரியாதுன்னு சொல்றவங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும், இல்லைன்னா புரியாது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு லேண்ட்லார்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். சோ இந்த இடத்துல யாரு ரிசீவர், யாருக்கு வந்து உள்ள வருது, லேண்ட்லார்டுக்கு உள்ள வருது. சோ சாரி, லேண்ட்லார்டுக்கு வந்து லேண்ட்லார்டு தான் நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுக்குறாரு, நமக்கு வந்து லேண்டை கொடுக்குறாரு. ஸோ லேண்ட்லார்டுக்கு என்ன வெளியே போகுது, லேண்டு வெளியே போகுது. ஸோ டு லேண்ட்லார்ட், ஏன்னா லேண்டு வந்து இப்ப லேண்ட்லார்டுக்கு வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ டு லேண்ட்லார்ட். எதனால வெளியே போச்சு, நம்ம அந்த இடத்த வந்து லீஸுக்கு எடுத்ததுனால. லீஸ் ஏன் எடுத்தோம், ராயல்ட்டிக்காக எடுத்தோம். அப்போ ராயல்ட்டிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ரீசன். ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்ட். முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா முடிக்க கூடாது. ஏன்னா இந்த கேஸ்ல ஆக்சுவல் ராயல்ட்டி இஸ் லெஸ் தேன் மினிமம் ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேண்ட்லார்டுக்கு 1,50,000 பே பண்ண வேண்டியது மினிமம் ரெண்ட். கம்பல்சரியா வந்து 1,50,000 பே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1,50,000 போட்டாச்சு. ஆனா ராயல்ட்டி வந்து என்னன்னு சொல்லியாச்சு, கம்மின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம 1,50,000 பே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60,000 தான் பே பண்ணிருக்கோம். ஸோ ராயல்ட்டி அக்கௌண்ட் டெபிட்ல 60,000 போட்டாச்சு. ரிமைனிங் 90,000 என்ன, அதுதான் நமக்கு இங்க கேஸ். இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஒர்க்கிங். இப்போதான் நான் வந்து டெஃபினிஷன்ல சொல்லியிருந்தேன், எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் மினிமம் ரெண்ட் அண்ட் ராயல்ட்டி பேயபிள் இஸ் கால்டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மினிமம் ரெண்ட் வந்து 1,50,000, ராயல்ட்டி பாத்தீங்கன்னா 60,000. ஸோ 1,50,000ல இருந்து 60,000 கழிச்சா வர்றதுதான் வந்து நமக்கான ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து 90,000. ஸோ இப்போ இதுக்கு இந்த என்ட்ரிக்கு பேர் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா டியூ என்ட்ரின்னு சொல்லலாம். டியூ என்ட்ரியும் இந்த இடத்துல போடுற ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஒன்று. லேண்ட்லார்டுக்கு எவ்வளவு நம்ம பே பண்ணணும், ராயல்ட்டி 60,000, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஒரு 90,000 வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ அவருக்கு நம்ம பே பண்ண போறோம். நமக்கு என்ன ஆகுது, பணம் வெளியே போகுது. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் பிளஸ் பே பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னவும் சேர்த்து நம்ம பே பண்ணணும், இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது. ஸோ டு இன்கம் டேக்ஸ். யாருக்கிட்ட பே பண்றோம், லேண்ட்லார்டு கிட்ட பே பண்றோம். ஸோ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் டு இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல். இது ரொம்ப நார்மலான ஒரு பேசிக் என்ட்ரி. தேர்ட் கேஸ், நமக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட்டையோ லாஸையோ என்ன பண்ணணும், நம்மளோட மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இல்லைன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் பிசினஸா இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நார்மல் அதர் பிசினஸா இருந்துச்சுன்னா P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ராயல்ட்டியோட பேலன்ஸை P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். எப்பவுமே டிரான்ஸ்ஃபருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட போறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆர் P&L அக்கௌண்ட் டெட்டார் டு ராயல்ட்டி பேயபிள். ராயல்ட்டி பேயபிள்ல இருந்து வெளியே வந்து ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ராயல்ட்டி பேயபிள் அக்கௌண்ட்ல இருந்து வெளியே வருது, அதனால டு ராயல்ட்டி பேயபிள் அக்கௌண்ட். எந்த இடத்துக்கு உள்ள போகுது,
மேனுஃபேக்சரிங் ஆர் P&L அக்கௌண்ட்டுக்கு உள்ள போகுது. ஸோ பைவ்ல ராயல்டி மேனுஃபேக்சரிங் ஆர் P&L அக்கௌண்ட். இது வந்து ஆக்சுவல் ராயல்டி மினிமம் ரெண்டை விட கம்மியா இருந்துச்சு, விச் மீன்ஸ் ஷார்ட் ஒர்க்கிங்கா இருந்துச்சுன்னா இந்த கேசஸ் தான் வந்து நமக்கு என்ட்ரிஸ் ஆகுறது. செகண்ட் கேஸ் மினிமம் ரெண்ட் வந்து கம்மியா இருக்கு, விச் மீன்ஸ் இது என்னது எக்ஸஸ் ஒர்க்கிங். எக்ஸஸ் ஒர்க்கிங்ல தான் நமக்கு புதுசா ஒரு கேஸ் வருது, அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வரும். சொல்லியிருந்தேன் நான் அதிகமா பே பண்றத வித்தின் 1 இயர் வந்து பிளக்சுவேட்டிங்கா இருந்துச்சுன்னா அண்ட் வித்தின் 3 இயர் ஆஃப் லீஸ் வந்து பிக்சடா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ரெக்யூப் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு நம்ம எப்படி என்ட்ரி போட போறோம்? லேண்ட்லார்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டியூ என்ட்ரி எப்பவும் போல. லேண்ட்லார்டுக்கு வெளியே போகுது டு லேண்ட்லார்டு. எதனால அவருக்கு வெளியே போகுது? ராயல்ட்டினால. ஸோ ராயல்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லேண்ட்லார்டு. செகண்ட் கேஸ்ல நம்ம அதிகமா பே பண்றோம், லேண்ட்லார்டுக்கு உள்ள வருது. ஸோ லேண்ட்லார்டு அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் தானே சார் வரும்னு கேட்கலாம். நம்ம இன்னும் வந்து இதே இன்னும் முடிக்கல. என்ன முடிக்கல? கால்குலேஷனே முடிக்கல. அதனால லேண்ட்லார்டு அக்கௌண்ட் டெபிட் டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா வந்து நம்ம எக்ஸஸா அவருக்கு பே பண்றது என்ன பே பண்றோம்? ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் தானே பே பண்றோம். ஸோ லேண்ட்லார்டுக்கு உள்ள வருது. என்ன உள்ள வருது? ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் உள்ள வருது. ஸோ டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட். தேர்ட் கேஸ் எப்பவும் போல லேண்ட்லார்டுக்கு உள்ள வருது, ராயல்ட்டி பணமும் இன்கம் டாக்ஸ் பணமும் சேர்த்து உள்ள வருது. இப்போ நமக்கு லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, சில லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். எதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம்? டைரக்டா நம்மளோட P&L அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றோம். ஏன் நம்ம டைரக்டா P&L அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றோம்? பிகாஸ் நம்ம அதிகமா பே பண்ணிருக்கோம். அப்கமிங் பீரியட்ல அதை நம்ம ஷார்ட் ஒர்க்கிங் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறோம். அதனால நம்ம அந்த வருஷத்தோட P&L அக்கௌண்ட்ல நமக்கு ப்ராஃபிட்டா காமிக்கிறோம். ஏன் ப்ராஃபிட்டா காமிக்கிறோம்? ஏன்னா நம்ம ஏற்கனவே அதிகமா பே பண்ணிருக்கோம், இப்போ நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். அதனால P&L அக்கௌண்ட் டெபிட் டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். அண்ட் லாஸ்ட் கேஸ் எப்பவும் போல மேனுஃபேக்சரிங் ஆர் P&L அக்கௌண்ட் டெட்டார் டு ராயல்ட்டி பேயபிள். இது வந்து அல்டிமேட்டா வர்ற ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து நம்மளோட P&L ஆர் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி, என்ன இண்டஸ்ட்ரியோ அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்றோம். இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், பட் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல நமக்கு வந்து லெஜர் தான் கேட்பாங்க, கால்குலேஷன் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் வந்து லெஜர் போட சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன் மோடுங்கிறதுனால லெஜரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் தான் முக்கியம். அந்த கால்குலேஷன்ஸ் தான் நீங்க வந்து கிளியரா பார்க்கணும். அந்த கால்குலேஷன்ஸ் எப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ராயல்டிஸ் தியரி அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.